إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد يا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله السلام عليكم ورحمة الله وبركاته சூரா அல் கஹ்ஃபுடைய படிப்பினை. எல்லா சூறாக்களும் ஒரு முக்கியமான விஷயங்களை பேசும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை வெறுமனே என்னதுக்கு இறக்கலைன்னா விளையாட்டாகவோ கேலிக்காகவோ இறக்கலை. மாறாக அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை மனித சமுதாயத்திற்கு நேர்வழிகாட்டியாகவும் மனித சமுதாயத்தில் உள்ள உள்ளங்களில் இருக்கக்கூடிய அந்த நோய்களுக்கு நிவாரணியாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கியிருக்கான். அப்போ இந்த குர்ஆன் முதல் சூரா அல் ஃபாத்திஹால இருந்து கடைசியில சூரா இஹ்லாஸ் வரைக்கும் மிக உன்னத நோக்கத்துக்காக இறக்கப்பட்டது தான் அல் குர்ஆன். சரிங்களா? முதல் சூரா அல் ஃபாத்திஹால இருந்து கடைசி இஹ்லாஸ் வரைக்கும் எல்லா சூறாக்களிலும் சில சில சம்பவங்களும் கதைகளும் இருக்கும். ஆனால் சூரா அல் கஹ்ஃப்ல மட்டும்தான் அதிகமான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கு. சூரா அல் கஹ்ஃப்ல மட்டும்தான் எத்தனை சம்பவங்கள் இருக்கும்? குறைஞ்சது இது 5. சில உலமாக்கள் 5 சொல்றாங்க. என்னதுலாம்? வாலிபர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடையது, யாஜூஜ் மாஜூஜ், அப்புறம் சாஹிபுல் ஜன்னத்தைன், அப்புறம் துல்கர்னைன். சரிங்களா? இன்னொரு சம்பவம் சொல்லப்படுது, ஆனால் பரவலாக சொல்லப்படுவது இதுதான். ஆனால் இதே போன்று எந்த சூறாக்களிலுமே கிடையாது. எந்த சூறாக்களிலும் இவ்வளோ முக்கியமான சம்பவங்கள் சொல்லப்படலை. இந்த சூறாவுடைய பேர் என்ன? சூரத்துல் கஹ்ஃப். எதனால சூரத்துல் கஹ்ஃப்ங்கிற பெயர் வந்துச்சு? ஏன்னா சூரத்துல் கஹ்ஃப், அல் கஹ்ஃப்ங்கிறது சூறால வரப்பட்ட ஒரு வார்த்தை. அதிகமான சூறாக்கள்ல அந்த சூறாக்களுடைய பெயர் அந்த சூறால இருக்கும். 3 சூறாவை தவிர சொல்லியிருக்கோம். அப்படிதானே? என்னதுலாம்? சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் அம்பியா.
3 சூறாவை தவிர மீதி எல்லா சூறாக்களுடைய பெயர்களும் அந்த சூறால இருக்கும். அல் கேஃப் வந்து எப்படி வந்து அந்த குகைவாசிகளுக்கு பாதுகாப்பாக இருந்ததோ அதே போல கேஃப் வந்து ஃபித்னா உடைய காலகட்டத்தில், குறிப்பாக தஜ்ஜாலுடைய ஃபித்னாவுடைய காலத்தில் இந்த கேஃப் வந்து மனிதர்களுக்கு ஃபித்னாலேருந்து பாதுகாப்போம். எப்படி? குழப்பத்திலேருந்து பாதுகாப்போம். எப்படி? யார் ஓதுறாங்களோ அவங்களுக்கு தஜ்ஜாலிடந்து பாதுகாப்பு தேடும். மன் ஹஃபித அஷர ஆயாத் மின் அவ்வலி சூரத்தில் கேஃப் உசிம மினத் தஜ்ஜால். முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், அஹமதில் வரக்கூடிய ஹதீஸ். யார் வந்து கேஃப் சூறாவை படிக்கிறாங்களோ, மனனம் செய்கிறாங்களோ, அவங்க வந்து தஜ்ஜாலுடைய ஃபித்னாலேருந்து பாதுகாக்கப்படும். அது கேஃப்ங்கிறது ஒரு பாதுகாப்பு. அல் கேஃப் எப்படி வந்து அந்த இளைஞர்களுக்கு பாதுகாப்பாக இருந்ததோ அதே போல சூரா அல் கேஃப் வந்து ஃபித்னாவிலிருந்து பாதுகாக்கும். சூரா அல் கேஃப் அந்த குர்ஆன்ல 9வது வசனத்தில் வருது, அம் ஹசிப்த அன்ன அஸ்ஹாப் அல் கேஃப். அந்த வார்த்தையின் மூலமாக இந்த கேஃப் வந்து பெயரிடப்பட்டிருக்கு. சரிங்களா? கேஃப் வந்து அல்லாஹ்வுடைய படைப்புல ஒன்று. அதாவது அல் குகை வந்து அல்லாஹ்வுடைய படைப்புல ஒன்று. சரிங்களா? குகை வந்து அல்லாஹ்வுடைய படைப்புல ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சாங்க. எங்க போய்? அதுக்கு என்ன சொல்லுவாங்க? கார். கார் சௌ மேல என்ன எழுதியிருக்கும்? சௌர் கார், குகை. காஃபுக்கும் காருக்கும் உள்ள வித்தியாசம் என்னது? எதனால அஸ்ஹாபுல் கேஃப் வந்து உள்ள நுழைஞ்சதுக்கு அல் கேஃப்ங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அந்த குகையில நுழைஞ்சதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கார் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தௌபால சொல்லும்போது இது அஹ்ரஜஹுல் லதீன கஃபரு அஸ்ஸானி இஸ்னைன், அந்த காஃபிர்கள் வந்து இவர்கள் இருவர்களையும் வெளியேற்றிய போது இது ஹுமா ஃபில் காரி, அவர்கள் இருவரும் அந்த குகையிலே இருந்தார்கள். அப்போ அல் கேஃப் என்னது? குகை. அல் கார் என்னது? குகை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கேஃப்ல அவங்களை கேஃப்னு சொல்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் குகையில நுழைஞ்சும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காருங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். அப்போ முழுக்க குர்ஆன் வந்து வெறும் விளையாட்டாக என்ன செய்யப்படல, இறக்கப்படல. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னது? அல் கேஃப்ங்கிறது ரொம்ப பெரிய ஒரு 10 பேருக்கு மேல தங்கக்கூடியது எது இருக்குதோ அந்த குகைக்கு வந்து என்ன செய்யப்படும்? கேஃப்னு சொல்லப்படும். 2 அல்லது 3 பேருக்கு மேல தங்கப்படக்கூடியதுக்கு என்ன சொல்லப்படும்? கார். சரிங்களா? அதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் கேஃப் எப்ப இறங்குனா, அதனுடைய பின்னணி என்ன? யாருக்கு தெரியும்? யூதர்கள் என்ன கேட்டாங்க? ரூஹ் என்றால் என்ன? வேற யாஜூஜ் மஜூஜ் எப்படி? எனக்கு புரியல. இது எதுக்காக இந்த சூரால் கேஃப் இறக்கப்பட்டது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சொல்லுங்க. சரி, இப்போ யகூதிகள்கிட்ட கேட்டாங்க. சரிங்களா? அப்போ அதுல இருந்து என்ன தெரியுது? யூதர்கள்ட்ட இந்த கேஃப் சம்பந்தமான கல்வி இருந்துச்சு. புரியுதுங்களா? யூதர்கள்ட்ட கேஃப் சம்பந்தமான கல்வி இருந்துச்சு. அதனால உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னா 3 ரிவாயத். ஒன்று, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னாடி இது நடந்திருக்கணும், அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னாடி நடந்திருக்கணும். 2 கவுல். 3வது கவுல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் மத்தியில நடந்த சம்பவங்கள் இது இருக்கணும். 3 கூற்று. இதுல எது சரி அப்படிங்கிறத இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்லும் போது, எப்படி மக்கத்து காஃபிர்கள் வந்து யூதர்கள்ட்ட போய் கேட்டாங்களோ, யூதர்கள்ட்ட அந்த கல்வி இருந்துச்சோ, அப்போ கண்டிப்பாக இது பனு இஸ்ரவேல் சந்தது, பனு இஸ்ரவேல் சம்பந்தப்பட்டது. அப்னாவு பனு இஸ்ரவேல், இஸ்ரவேல்கள் தான் அந்த இளைஞர்கள்.
அதனால்தான் அவங்கள்ட்ட அந்த பாதுகாப்பாக இந்த குகை சம்பந்தப்பட்டதும் அல்ல அதுக்கப்புறம் துல்கர்னைன் சம்பந்தப்பட்டதும் இருக்குது. புரியுதுங்களா? அதனால இப்னு கசீர் போன்றவர்கள் இந்த கூற்று தான் சரியானதுங்கிறத உறுதிப்படுத்துறாங்க. ஏதனால முஃபஸ்ஸிரூன்கள் அதிகமாக சொல்லக்கூடியது என்னதுன்னா, நதர் இப்னு ஹாரிஸ் அவங்களையும் அக்பா இப்னு அபி முயீத் அவங்களையும் அஹ்பாருல் யஹூத் மதீனாவில் உள்ள கல்வியாளர்கள்ட்ட ஆலிம்கள்ட்ட அனுப்புகிறாங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி கேளுங்க, அவங்களுடைய பண்புகளை விவரிங்க, அவங்களுடைய கூற்றுகளை சொல்லுங்க. ஃபஇன்னஹும் அஹ்லுல் கிதாப், அவர்கள் தான் வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள். வஇந்தஹுமா லைஸ இந்தனா மினல் இல்மி அம்பியா, நம்மள்ட்ட நபிமார்களை பற்றி எந்த ஒரு கல்வியும் கிடையாது, மாறாக அவங்கள்ட்ட இருக்கு. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, மதீனாவுக்கு போகிறாங்க, அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அவங்களுக்கு அவங்களுடைய விஷயங்கள் சொல்லப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்புகள் சொல்லப்படுது. எதனால பண்புகள் சொல்லப்படுது? சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு இடத்துக்காக போயிட்டு கடைசியில் மதீனாவுக்கு வரும்போது எதை வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்டுபிடிச்சாங்க? பண்புகளை வச்சுதான். எப்படி பண்புகள்? அவருடைய தோல் புஜத்தில் என்ன இருக்கும்? அந்த நுபுவத்துடைய முத்திரை இருக்கும். எந்த அளவுக்கு? ₹1 காயின் வரைக்கும். ரெண்டாவது பண்பு என்னது? அவரு சதக்காவை என்ன செய்ய மாட்டாரு, சாப்பிட மாட்டாரு. இது என்னது பண்பு? புரியுதுங்களா? சதக்காவை சாப்பிட மாட்டாரு. அதுக்கப்புறம் என்னது? ஹதியாவை என்ன செய்வாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுவாங்க. அப்போ இந்த 3 பண்பு. அப்போ இந்த 3 பண்பு யாருக்குரியது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உரித்தானது. அதை வச்சு தான் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல்ல என்ன செய்வாங்க, அவங்க பின்னாடி சுற்றி வருவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிஞ்சு என்ன செய்வாங்க, அவங்களுடைய இதை விளக்கி படிச்சிருக்கீங்க தானே, அவங்க விளக்கி காட்டுவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க, சதக்கா கொடுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் ஹதியா கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்க. அப்போ பண்புகள் சொல்லப்படுது. இதுலேயுமே அந்த குஃபார்கள் நியாயமா இருந்தாங்க. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உண்மையான செய்தியை தான் சொன்னாங்க, பொய்யான செய்தி சொல்லலை. புரியுதுங்களா? அப்போ அவங்களுக்கு சொல்லப்படுது. அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் என்ன செய்கிறாங்க, மக்கத்து அந்த யகூதிகளுடைய ஆலிம்கள், நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போங்க, இந்த 3 கேள்வியை 3 விஷயத்தை கேளுங்க. என்ன விஷயம்லாம்? ஒன்றும் அர்வாஹ், ரெண்டாவது துல்கர்னைன், மூணாவது அஸ்ஹாபுல் கஹ்ஃப். சரிங்களா? இப்போ இந்த 3 விஷயமும் சொல்லப்படுது. 3 விஷயமும் இங்கே கேட்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேலே எந்த ஒரு வஹீயும் வரல. இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துட்டோம், அப்படி தானே? 15 நாட்களுக்கு மேலே எந்த ஒரு வஹீயும் வரல. எந்த அளவுக்கு சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய பதட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வஹீயை இறக்குறான். முழுமையாக சூரத்து அல் கஹ்ஃப் இறங்குது. சூரத்துல் கஹ்ஃப்ல 3 கேள்வி கேட்கப்பட்டுச்சு. என்னதுலாம்? அவங்க யகூதிகள்கிட்ட போய் 3 கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி? ரூஹ், அதுக்கப்புறம் துல்கர்னைன், அதுக்கப்புறம் அஸ்ஹாபுல் கஹ்ஃப். இதெல்லாம் மக்கி, சூரா அல் மக்கி. அதெல்லாம் முன்னாடியே பார்த்தோம். சரி, நீங்கள் சூரா அல் கஹ்ஃபை பார்த்தீங்கன்னா சூரத்து அந்த ரூஹை பற்றின விஷயம் இருக்காது. கரெக்டுங்களா? சூரா அல் கஹ்ஃபை பார்த்தீங்கன்னா ரூஹை பற்றின விஷயம் இருக்காது. ரூஹை பற்றின விஷயம் எங்கே இருக்கும்? 3 கேள்வி கேட்கப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையாக இந்த சூரத்துல் கஹ்ஃபை இறக்குறான். சூரத்துல் கஹ்ஃப்ல என்னதெல்லாம் இருக்கும்? அஸ்ஹாபுல் கஹ்ஃபை பற்றி இருக்கும், துல்கர்னைனை பற்றி இருக்கும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி இருக்கும், அஸ்ஹாபுல் ஜன்னத்தைன் இருக்கும். ரூஹை பற்றி எங்கே இருக்கும்? யாருக்காச்சு? எங்கே இருக்கும்? கொஞ்சம் தெரியலையா? அதுக்கு முன்னாடி உள்ள சூரத்துல் இஸ்ரா. சூரத்துல் இஸ்ராக்கு அப்புறம் இந்த சூரா எதுக்காக வைக்கப்பட்டது? சூரத்துல் இஸ்ரா, அதுக்கப்புறம் சூரத்துல் கஹ்ஃப். முதல்ல இருந்து சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்கு? சூரத்துல் பக்ரா,
ஆல் இம்ரான், நிசா, அல் மாஇதா அப்படி வருது. சூரத்து அல் இஸ்ரா, சரிங்களா? அதுக்கப்புறம் என்னது? சூரத்துல் கஹஃப். இப்போ நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இந்த வழிமுறை இருக்குல்ல, இந்த தர்த்தீப் ஒழுங்குமுறைகள் அல்லாவின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட தௌஃபீக்கியா, அது மனிதர்களுடைய ஆராய்ச்சி செஞ்சு வச்சது கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா சூரத்துல் கஹஃப் எப்படி ஆரம்பிக்கப்பட்டதுன்னா பில் ஹம்த், ஹம்தை கொண்டு ஆரம்பிக்கும். எப்படி? அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹி அல் கிதாப் வலம் யஜஅல் லஹு இவஜா. அப்போ சூரா அல் ஹம்த். அதுக்கு முன்னாடி உள்ள சூரத்துல் இஸ்ரால எப்படி ஆரம்பிக்கப்பட்டிருக்கும்? பித்தஸ்பீஹ். பித்தஸ்பீஹ். தஸ்பீஹ்னா என்னது? என்னது பை? தஸ்பீஹ்னா என்னது? தஸ்பீஹ் தஹ்மீத், சரிங்களா? இந்த ரெண்டுமே அல்லாஹ் எப்போதுமே சொல்லும் போது முதல்ல தஸ்பீஹ், ரெண்டாவது தஹ்மீத். அப்போ தஸ்பீஹ் எங்க இருக்கணும்? முதல்ல இருக்கணும். ரெண்டாவது எது இருக்கணும்? தஹ்மீத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி வல்ஹம்துலில்லாஹி லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். முதல்ல என்னது? சுப்ஹானல்லாஹ். என்னது அது? தஸ்பீஹ். ரெண்டாவது என்னது? அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஹப்பு கலாம் இலல்லாஹி அர்பா. 4 வார்த்தை அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான வார்த்தை. அது என்னது? சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி. முதல்ல என்னது? சுப்ஹானல்லாஹ். அதுக்கப்புறம் என்னது? அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன அக்வல சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ். அதிகமான இடத்துல முதல்ல என்ன வரும்? தஸ்பீஹ் வரும். ரெண்டாவது என்னது வரும்? தஹ்மீத் வரும். சூரத்துல் இஸ்ரா முதல்ல எப்படி ஆரம்பிக்கப்பட்டிருக்கும்? தஸ்பீஹை கொண்டு. சூரத்துல் கஹஃப் எப்படி ஆரம்பிக்கப்பட்டிருக்கும்? தஹ்மீதை கொண்டு. அப்போ அது அதனுடைய ஒழுங்குமுறை எப்படி இருக்கு? ஒருபோதும் இது மனிதரால என்ன செய்ய முடியாது, யோசிச்சு வைக்க முடியற காரியம் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹி அல் கிதாப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல அல்ஹம்த கொண்டு ஆரம்பிக்கிறான். இங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹம்த கொண்டு ஆரம்பிக்கிறான்? முதல்ல ஹம்த் எதற்கு சொல்லப்படும்? நன்றி சொல்வதற்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க ஹம்த் எதற்காக ஆரம்பிக்கிறான்னா, முதல்ல அல்லாஹ்வுடைய நிஅமத்தை மனிதர்களுக்கு பரிபூர்ணப்படுத்தியதற்காக அல்ஹம்து. ரெண்டாவது, அல் குஃபார் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த நேரத்துல? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எப்படியாச்சும் பொய்ப்படுத்தணும், அவங்க மேல பொருளை கலப்பணும். அதனால இந்த வகை வருவது லேட் ஆகிட்டே இருக்கிறதுனால பொய்ப்படுத்தணுங்கிறதுக்காக முயற்சி செய்யும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி அவங்களுடைய முயற்சியை பால்படுத்தினான். அவங்களுடைய முயற்சியை என்ன செஞ்சிட்டான்? வீழ்த்தினான். அப்போ அதுக்கு அல்ஹம்து. சரிங்களா? அல்ஹம்து கண்டிப்பா யாருக்குரியது? அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. ஏன்? அவ்வலுஹா சிஃபாத்துல் மஹ்மூது தாத்தியா வ தானிஹுமா அஃபால். எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழப்படுவதற்குரியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்க ஆரம்பிக்கும் போது ஹம்துலில்லாஹின்னு சொல்லல, அல்ஹம்துலில்லாஹ். அல்ங்கிற வார்த்தை என்ன வார்த்தை? அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்ஹம்துலில்லாஹி முஸ்தஹிக்கு லி ஜமீல் மஹாமித். எல்லா உரிய புகழுக்கும், எல்லா புகழ்னா என்னது? நாம கற்பனைக்கு எட்டின புகழா இருக்கட்டும் அல்லது கற்பனைக்கு எட்டாத புகழா இருக்கட்டும், எல்லா புகழுமே அல்லாஹ்வுக்குரியது. அல் மூஜிபுல் ஹம்து ஸானி. கண்டிப்பாக அந்த ஹம்து அல்லாஹ்விற்கு மட்டுமே உரியது, வேற யாருக்கும் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ சூரத்துல் கஹஃப் முதல்ல அல்ஹம்த கொண்டு ஆரம்பிச்சிருக்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ரெண்டாவது சூரத்துல் இஸ்ராக்கும் சூரத்துல் கஹஃப்க்கும் உள்ள தொடர்பு. இன்னொரு தொடர்பை பாருங்க. சூரத்துல் கஹஃப் ஹம்த கொண்டு ஆரம்பிச்சிருக்கு. மொத்தம் 5 சூரா ஹம்த கொண்டு ஆரம்பிக்கும். ஒன்னும் சூரல் ஃபாத்திஹா, ரெண்டாவது சூரத்துல் கஹஃப், மூணாவது சூரத்துல் அன்ஆம், நாலாவது சபா சூரத்துல் ஃபாத்திர். சரிங்களா? 5 சூறாவும் ஹம்த கொண்டு ஆரம்பிக்கும். இந்த விஷயத்தை பார்க்கும்போது நீங்க இன்னும் ஆச்சரியப்படலாம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கராமத்தன் வ குர்ஆனியத்தன் லிவத ஹாதி சூரா அல தர்தீப்.
அல்லாஹ் ஒரு கராமத்தாக இந்த சூறாக்களுடைய தர்த்தீபை ஆக்கியிருக்கான். எப்படி? குராவத்தை நிஸ்புல் முசாப், நீங்க முதல்ல ஆரம்பிக்கும் போதும் ஹம்த கொண்டு ஆரம்பிக்கும், குரானுடைய பாதியை திருப்பினாலும் ஹம்த கொண்டு ஆரம்பிக்கும். முதல் சூறா என்னது? சூரத்துல் ஃபாத்திஹா. குரான்ல நடுவுல உள்ள சூறா என்னதுன்னா சூரத்துல் கஹ்ஃப். அப்போ இந்த தர்த்தீப் முறையை நீங்க பார்க்கும் போதுமே இது மனிதரால என்ன செய்யப்பட்டிருக்காது, ஒருபோதுமே இந்த தர்த்தீப் வரிசைப்படுத்துதல் நடக்காத ஒரு விஷயம். சரிங்களா? ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்றோம்? பாதுகாக்கப்படல இல்லை. ஓதுற முத என்ன செய்யப்படல, வரிசைப்படுத்துறது ஆமா, எது சஹாபாக்களா பண்ணது. சரிங்களா? அதே போல கிட்டத்தட்ட இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி தஆலா நிறைய விஷயங்களை சொல்றாங்க. கிட்டத்தட்ட 15 குர்ஆன் சூரா இஸ்ராக்கும் சூரா அல் கஹ்ஃபுக்கும் உள்ள 15 தொடர்புகள். அதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த ரூஹ் எப்படி அறிய முடியும்? சூரா இஸ்ரால அறிய முடியும். மீது 2 கேள்விக்கு பதிலாக சூரா அல் கஹ்ஃப்ல அறிய முடியும். சரிங்களா? இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்றாங்க, சூரத்துல் இஸ்ரால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா. எதுல சொல்லப்படுது? சூரத்துல் இஸ்ரால. வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு குறைவான ஞானமே கொடுக்கப்பட்டுள்ளது. இது யாருக்கு சொல்லப்பட்டது? யகூதிகளுக்கு சொல்லப்பட்டது. அதை உறுதிப்படுத்தும் விதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கல்வி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கல்வி சம்பவத்தை எதுல சொல்றான்? சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்றான். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையை பத்தி பேசும்போது ஃபைதா ஜாஅதுல் ஆஹிரா ஜஅனா பிக்கும் லஃபீஃபா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையை பத்தி, மறுமையுடைய விஷயங்களை பத்தி சூரத்துல் இஸ்ரால தெளிவா சொல்லல. ஆனா சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே விஷயத்தை ஃபைதா ஜாஅது ரப்பி ஜஅலஹு தக்கா இன்ன வஅத ரப்பி ஹக்கா, இன்னும் தெளிவா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பத்தி சொல்றான். அதே போல சூரத்துல் இஸ்ராஃப்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை பத்தி சொல்லும்போது யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். அதே போல சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே வார்த்தையை பயன்படுத்துறான் இன்னும் கூடுதலாக. அதே போல சூரத்துல் இஸ்ரா தப்ஷீருல் முஃமினீன வ தஹ்தீருல் காஃபிரீன், மூமின்களுக்கு சுப செய்தியாகவும் காஃபிர்களுக்கு எச்சரிக்கையாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கஹ்ஃப் இஸ்ரால எப்படி சொல்றானோ அதே விஷயம்தான் சூரத்துல் கஹ்ஃப்ல இருக்கு. இதே போல கிட்டத்தட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் இஸ்ரால சொல்றான், லா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்மு, உன்னிடத்துல எதுல கல்வி இல்லையோ அந்த விஷயத்துல நீ எழுந்து நிற்காதே, அதாவது கல்வி இல்லாத விஷயத்தை நீ பேசாத. அதே விஷயத்தை சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நடந்த சம்பவத்தை பத்தி பேசும்போது ஃபலா தஸ்அலினி அனி ஷைஇன் ஹத்தா அஹ்திஸு லக மின்ஹு திக்ரா, கல்வி நான் உனக்கு அறிவிக்கிற வரைக்கும் அதை பத்தின நீ எதையும் பேசாத, என்னிடம் கேட்காத. அப்போ ரெண்டுக்குமான தொடர்பு கிட்டத்தட்ட ஒரு 15 விஷயங்களை இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்றாங்க. புரியுதுங்களா? இதே போல இந்த சூரா அல் கஹ்ஃபுக்கும் அதுக்கடுத்து வரக்கூடிய சூரா என்னது? சூரா மரியம். அதுல எதை பத்தி வரும்? யஹ்யா இப்னு ஜக்கரியா அவங்கள பத்தி வரும். அதே போல யாரை பத்தி வரும்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி. ஏன்? கிஸ்ஸத் அல் அஸ்ஹாபுல் கஹ்ஃப் எப்படி உறங்கினார்கள், சரிங்களா? ஏன்? அது அல்லாஹ்வுடைய குதிரத்தை காட்டக்கூடியது. எத்தனை வருஷம்? ஆமா. அதே போல இதை விட ரொம்ப ஆச்சரியமான சம்பவங்கள் தான் அடுத்து வரப்போகுது. இதை விட மிகவும் ஆச்சரியமான சம்பவங்கள் தான் அது வரப்போகுது. இனியாத்துல்லா சுப்ஹானிங்கிற ஒரு ஷேக் என்ன செஞ்சிருக்காருன்னா, ஒவ்வொரு ஆயத்துக்கும் உள்ள தொடர்பு, ஒவ்வொரு அந்த சூறாக்களுக்கும் உள்ள தொடர்பை நிரூபிச்சிருக்கிறார். நாம படிக்கும்போது என்ன தெரியும்? என்னடா சூரத் ஃபாத்தியா வரும்போது திடீர்னு சூரல் பக்கரா வருது, ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. ஒரு ஆயத்தை படிச்சுட்டே இருக்கும்போது அடுத்த ஆயத்து வரும்போது என்னடா ரெண்டுக்குமே சம்பந்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? பார்ப்போம். ஆனால் அதுக்குள்ள தொடர்பு என்னங்கிறத அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? முழுமையாக நிரூபிச்சிருக்காங்க. அதே போல் சூரா அல் கஹ்ஃபுடைய முடிவு எப்படி இருக்குது, சூரா அல் இஸ்ராவுடைய முடிவு எப்படி இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இது தர்த்தீப் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தௌஃபீக் தான். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் தர்த்தீப் செஞ்சாங்க. அதுக்கு உதாரணம் என்னது? போன வாட்டி நம்ம சொன்னோம்.
நான் போன வாட்டி சொன்னோம், அதுக்கு உதாரணம். இந்த தர்த்தீப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிகாட்டின் அடிப்படையில் செய்யப்பட்டது ஒழுங்குமுறை. அதுக்கு உதாரணம் என்னது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஓகே. அப்புறம் நான் தெளிவாக அந்த ஆயத்துடைய பேரோட நம்ம சொன்னோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தொழுவாங்க. சரிங்களா? தொழுகும்போதும் முதல்ல என்ன சூறா வருவாங்க? சூரா அல் பக்கரா. ரெண்டாவது ஆல் இம்ரான். அப்புறம் தர்த்தீபாக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுருக்காங்க? ஓதியிருக்காங்க. அதே தர்த்தீபோட தான் சஹாபாக்களுக்கு இந்த ஆயத்தை இந்த வசனத்துக்கு அப்புறம் இங்கே ஒவ்வொரு சூறாவும் என்ன செய்யல, முழுமையாக இறக்கப்படல. சூரா அல் காஃபை தவிர சில சூறாக்கள் முழுமையாக இறக்கப்படுது, குட்டி குட்டி சூறாக்கள். ஆனால் பெரிய சூறாக்கள் முழுமையாக என்ன செய்யப்படல, இறக்கப்படல. சூரத்துல் காஃப் தான் முழுமையாக இறக்கப்பட்டது. சரிங்களா? அப்போ இந்த சூறாக்கு அப்புறம் இந்த சூறாக்கு அப்புறம் இந்த சூறான்னு சொல்லி யார் சொன்னா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கட்டளைக்கு இணங்க தான் இந்த சூறாக்களுடைய அட்டவணை வைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த முழு சூறாவுடைய நோக்கம் என்ன? சூரா அல் காஃபுடைய முழு சூறாவுடைய நோக்கம் என்ன? தஸ்ஹீஹுல் அகீதா, அகீதாவை சரி செய்வது தான். தஸ்ஹீஹுல் அகீதா வ தஸ்ஹீஹுல் மன்ஹஜ், வழிமுறையையும் கொள்கையையும் சரி செய்வது. ஏன்? மறுமையை நம்புறது. அஸ்ஹாபுல் ஜன்னத்தை, யாரெல்லாம் மறுமையை நம்பலையோ அவங்களுக்கான முடிவு எப்படி இருக்கும்? அதே போல அஸ்ஹாபுல் காஃப் கொள்கை தௌஹீதை ஏற்றுக்கொண்டாங்க, மறுமைக்கு பயந்தாங்க, நரக வேதனையிலிருந்து. அதே போல மறுமை எழுப்பப்படுவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே அவங்கள எழுப்பப்படுவதன் மூலமாக நிரூபிச்சான். அப்போ சிந்தனையையும் அந்த சரியான கொள்கையையும் உறுதிப்படுத்துவதற்காகவும் அதை சரி செய்வதற்காகவும் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவை முழுமையா இறக்கி இருக்கான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரால சொல்றான், முதல்ல அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் வ லம் யஜ்அல் லஹு இவஜா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்லயே அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் உரியது, புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல அல்ஹம்துங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தி இருக்கிறான், அஷ்குருங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. அதிகமான மக்கள், நீங்க சவுதியில் இருந்தவங்களுக்கு தெரியும், சுக்ரன் சுக்ரன் சொல்லுவாங்க, சுக்ரன். அப்போ சுக்ரனுக்கும் ஹம்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சுக்ருக்கும் ஹம்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபாத்திஹால என்ன சொல்றான்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏன் அல்ஹம்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான், சுக்ருங்கிற வார்த்தையை பயன்படுத்தல? அப்போ ஹம்துங்கிறது சுக்ரை விட உயர்ந்தது. சுக்ர் வந்து ஹம்துக்குள்ள அடங்கிரும், ஆனா அந்த ஹம்து வந்து சுக்ருக்குள்ள அடங்காது. சுக்ருங்கிறது ஒரு விஷயத்தை செஞ்சதுக்கு அப்புறம் சொல்லக்கூடியது, அது நாவால மாத்திரம் சொல்லக்கூடியது. சுக்ருங்கிறது சுக்ரன் அப்படிங்கிறது தேங்க்ஸ், அது நாவால மாத்திரம் தான் சொல்லப்படும். ஹம்துங்கிறது செயலாலே செய்யப்படும். புரியுதுங்களா? அப்போ சுக்குரை விட முழுமையானது ஹம்து. சனாவும் அதே போலதான். சனா வ சுக்குர் இந்த ரெண்டை விடவும் பரிபூர்ணமான வார்த்தை என்னது? அல்ஹம்து. ஏன்னா அல்ஹம்துங்கிறது மஹாசினுல் மஹ்மூத். ஒரு அடியானுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செஞ்ச அனைத்து நன்மைகளையும் உணர்ந்து அல்லாஹ்வுக்கு ஹம்து செய்யறது. அது வந்து செயலாலையும் இருக்கும். தொழுகை ஹம்து தான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது தானே தொழுகை. சுக்குருங்கிறது வெறும் வார்த்தையால முடிஞ்சிடும். சரிங்களா? சுக்குருங்கிறது என்ன செய்யறது? அது தொடர்ச்சியா திருப்பி வந்து சொல்லப்படுறது. ஆனா ஹம்துங்கிறது அப்படி கிடையாது. புரியுதுங்களா? அல் ஹம்துக்குள்ள சுக்குரும் அடங்கும், அல் ஹம்துக்குள்ள என்னது அடங்கும்? சனாவும் அடங்கும். சனாவுனா புகழ்தல், சுக்குர்னா நன்றி சொல்லுதல். ஹம்துங்கிறது வந்து தமிழ்ல சரியான வார்த்தை எனக்கு கிடைக்கல. ஷேகுல் இஸ்லாம் இப்னு கையிம் அல் ஜௌசி ஷுக்குருக்கும் சனாவுக்கும் ஹம்துக்கும் தெளிவாக வந்து விளக்கி இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ அல்லாஹ்வுக்கு பொருத்தமானது அல்ஹம்து. அல்ஹம்து ஆமு மின ஷுக்குர் வ சனா. அல்ஹம்து தான் சனா, அந்த வணக்கத்துக்குரிய இறைவன் அப்படின்னு புகழ்றது தெரியுமா, அது சனா. ஜிசாக் அல்லாஹ் அப்படின்னு சொல்றது அது ஷுக்குர். அல்ஹம்துங்கிறது எல்லாத்தையும் முழுமையாக அடக்கும். சனா வந்து செயலில் வராது, சுக்குரும் செயலில் வராது. சனாங்கிறது ஒருத்தன் வந்து நமக்கு எந்த நன்மை செய்யாட்டாலும் அவனை புகழலாம். சரிங்களா?
சுக்குருங்கிறது ஒரு மனிதன் நமக்கு நன்மை செஞ்சன்னா செஞ்சதுக்கு அப்புறம் புகழ்றது. புரியுதுங்களா வித்தியாசம்? இப்போ ஹசன் பாய் இருக்கிற மாஷா அல்லா, ஹசன் பாய் வந்து மாஷா அல்லா நிறைய வேலை செய்கிறாரு அப்படிங்கிறது புகழ்றது, அது தானா. அவர் எனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலை. அப்போ ஒரு ஆள் வந்து எனக்கு வந்து டீ கொடுக்குறாரு, ஜிஜாக்கல்லா, அது சுக்குர். ஏன்னா செஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்றது. புரியுதுங்களா? அதை திருப்பியும் நான் சொல்லலாம், சனாவை திருப்பி திருப்பி சொல்லலாம். அல்ஹம்துங்கிறது இந்த ரெண்டையும் முழுமையாக அடைக்கியது. சரிங்களா? ஹம்தும் சுக்குரும் வார்த்தையில வரும், ஆனா சனாவும் சுக்குரும் வார்த்தையில வரும். ஹம்துங்கிறது வார்த்தையிலையும் வரும், செயல்லையும் வரும், உள்ளத்தாலும் வரும். அப்போ அல்லாஹ்வுக்கு முழுமையா சொல்லக்கூடிய வார்த்தை எதுவா இருக்கும்? அல்ஹம்து. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்ஹம்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். அல்ஹம்துங்கிற வார்த்தை அலிஃப் லாம கொண்டு பயன்படுத்துறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ்ல சொல்றாங்க. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து குல்லு, லக்கல் ஹம்து குல்லு. அல்ஹம்து வரும்போதே எல்லாமே அடங்கிரும். அதுக்கப்புறம் குல்லுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. குல்லுன்னா என்னது? தௌகீத், கூடுதலாக. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலக்கல் முல்கு குல்லு பியதிக அல் கைரு குல்லு. அலிஃப்லாம் வந்துச்சுன்னா மாரிஃபான்னு சொல்லுவாங்க அரபில. அலிஃப்லாம் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் உள்ளடக்கும். உதாரணத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு தேவையான அனைத்தையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். என்னுடைய குடும்பத்துக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். அப்போ நான் வளர்றதுக்கு, நான் நல்ல முறையில் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, எனது மகன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, எனது குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, என்னுடைய பொருளாதாரம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, சிறப்பாக இருக்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு அருள் செஞ்சான். இதுக்கு எல்லாத்துக்குமே அல்ஹம்து. ஆனால் ஒரு மனிதனுக்கு மட்டுமே நாம் பயன்படுத்துகிற அல்ஹம்து ஒட்டுமொத்த மனிதருக்கும் பயன்படுத்தும் போது எல்லா மனிதருக்கும் தேவையான உணவு, எல்லா மனிதருக்கும் தேவையான உடை, எல்லா மனிதருக்கும் தேவையான காட்சி கொடுக்கும்போது அல்ஹம்து முட்டமா. இதை விட்டோம் இந்த ஜின்கள் வாழ்வதற்கு தேவையான இருப்பிடம், ஜின்கள் வாழ்வதற்கு தேவையான புகலிடம், ஜின்கள் வாழ்வதற்கு தேவையான உணவு, அதுக்கு ஆரோக்கியம், எல்லாத்தையும் கொடுத்தது அல்லாஹ். அப்ப நீங்க அதையும் சேர்த்து சொல்றாங்க ஒரே வார்த்தை அல்ஹம்து. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வாழ்ந்து மரணித்தார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்க் வழங்குறான், அவங்களுக்கும் உணவு கொடுத்தான். எல்லாத்துக்கும் சேர்த்து அல்ஹம்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுமை பூமியை மட்டும் படைத்து பரிபாலிக்கிறார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலம். ஆலம்னா என்னது? எல்லாமே. எல்லாமேனா நமக்கு தெரிஞ்சது தெரியாது. எத்தனை கோள்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சயின்ஸ் நீங்க படிச்சிருக்கீங்களா? எத்தனை கோள்கள் இருக்கும்? இல்ல, 8 சொல்றது இப்போ. ஆனா எவ்வளவுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு கோள்களுக்கும் உள்ள அந்த இது எத்தனை தொலைவு, அதே போல ஒவ்வொரு கோள்கள் தூரம், அதனுடைய அளவு எவ்வளவு, பூமியை விட எத்தனை கோள்கள் பெருசா இருக்கும், பல மடங்கு. ஆனா ஜூபிட்டருங்கிறது நமக்கு தெரிஞ்சது, தெரியாத கோள்களும் இருக்கு. அதனுடைய தொலைவு எவ்வளவு? சயின்ஸ் யாரு? நீங்க தானா? சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். எவ்வளவு தூரம்? தூரம் தான் நாங்களும் சொல்லுவோம். எவ்வளவு தூரம்? ரொம்ப தூரம் இல்ல, அதை விட பெருசு கோள் இருக்கும். ஆனா சயின்ஸ் வந்து பின்னாடி கண்டுபிடிக்கும். நம்மளாம் இறந்ததுக்கு அப்புறம் சயின்ஸ் கண்டுபிடிக்கும். அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துதான் ஆலம். அப்போ அது எல்லாத்துலயும் என்னென்ன உயிரினங்கள் இருக்கோ, அது எல்லாத்துலயும் உயிரினங்கள் இருக்கோ இல்லையோ, அதுக்கு எல்லாத்தையும் அல்லாஹ் நிர்ணயிக்கிறான். ஒவ்வொன்னோட இடிக்காம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்குறான். அது எல்லாத்தையுமே அல்ஹம்து. அப்போ அல்ஹம்துங்கிற வார்த்தைக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்ஹம்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆல சொல்லும்போது அல்லாஹும்ம லக்கல் ஹம்து குல்லுஹு அப்படின்னா இன்னும் கூடுதலாக தௌகீத், வலக்கல் முல்கு குல்லுஹு பியதிக்கல் கைரு அல் கைரு அலிஃப்லாம். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் வ இலைக்கல் யர்ஜிஉ அல் அம்ரு குல்லுஹு. சரிங்களா? அதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புகழ், இவ்வளவு தூரம் சொன்ன எல்லா புகழும் லில்லாஹி, அல்லாஹ்விற்கு மட்டுமே உரித்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு நிறைய வார்த்தைகள் இருந்தாலும், நிறைய பெயர்கள் இருந்தாலும், ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரத்யேகமா அல்லாஹ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான்? எல்லா பெயர்களையும் மனிதருக்கு வைக்கலாம், அல்லாஹ் பெயரை மனிதனுக்கு வைக்க முடியாது. எதனால?
அல் முஸ்தஹக்கு லில் ஹம்து முத்லக் ஹுவல்லாஹ் அல் முஹஸ்ஸு பிஹி. இந்த வார்த்தையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு மட்டுமே உரியது அல்ஹம்து. ஏன்னா அந்த வார்த்தை யாருக்குமே பொருந்தாது. அல்லாஹ்ங்கிற வார்த்தை அரபியில் நாம் கிராமர் படிக்கும் போது கூட எல்லா வேர்ட்ஸையும் நாம் என்ன சொல்லுவோம், இஸ்முன்னு சொல்லுவோம், பேருன்னு சொல்லுவோம். இப்போ அர் ரஹ்மான் பேர். ஆனால் அல்லாஹ்ங்கிற வார்த்தை வரும்போது லஃப்து ஜலாலான்னு சொல்லுவாங்க அரபியில். லஃப்து ஜலாலானா என்னது? கண்ணியமான வார்த்தை, கண்ணியமான வார்த்தை. மற்ற எல்லாத்துக்குமே இஸ்முங்கிற பேரை நார்மலாக பயன்படுத்து. இஸ்முனா பேர், பேருங்கிற பயன்படுத்துவாங்க. ஆனால் அல்லாஹ்ங்கிற வார்த்தை வரும்போது லஃப்து ஜலாலா, கண்ணியமான வார்த்தை. எந்த விதத்திலையுமே அல்லாஹ்ங்கிற பேர் அல்லாவை தவிர யாருக்குமே தகுதி கிடையாது, உரித்தானது இல்லை. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு மட்டுமே உரிய பேர் அல்லாஹ். அதனால அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த இடத்துல லாம்ங்கிறது உரியதுங்கிற அர்த்தத்தில் வரும், முழுமையாக அல்லாவிற்கு உரியது. அப்போ அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபீ திக்ரி நிஅமத்தி தன்ஸீலில் குர்ஆன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது. எதனால புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது? அவன் அடியார்கள் மீது அருள் செய்தான். என்ன அருள்? இந்த வேதத்தை இறக்கியதின் மூலமாக. சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வேதத்தை இந்த மக்களுக்கு இறக்கல என்று சொன்னா என்ன நடக்கும்? ஹிதாயத் யாருக்குமே இருக்காது. மனித சமுதாயத்துக்கும் இருக்காது, ஜின் சமுதாயத்துக்கும் இருக்காது. யாருக்குமே இந்த ஹிதாயத் இருக்காது. இப்போ இந்த வேதங்கள் அனுப்பப்பட்ட பிறகும் இந்த மனித சமுதாயம் எவ்வளோ கீழ்த்தரமான செயலில் இருக்கு. எந்த சமுதாயம்? ஆணவம் திருமணம் முடிக்கிறாங்க, பெண்ணும் பெண்ணும் இந்த வேதம் அனுப்பப்பட்டதுக்கு அப்புறமும். அப்போ இந்த வேதம் அனுப்பப்படாம இருந்திருந்தா மனித சமுதாயத்துடைய நிலை நினைச்சு பார்க்க முடியுமா? முடியாது. நம்மெல்லாம் இந்த கண்ணியமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியுமா? முடியாது. யாருடைய ஒவ்வொரு நாட்டுடைய கலாச்சாரமும் வித்தியாசப்படும், அப்படிதானே? ஒவ்வொரு நாட்டுடைய கலாச்சாரமும் வித்தியாசப்படும். இந்த நாட்டுடைய கலாச்சாரம் எப்படி இருக்கும்? முன்னாடி பல தெய்வங்களை வணங்கிட்டு நிர்வாணமாக என்ன செய்யறது, சாமியாரை இது பண்ணிட்டு, உங்களுக்கு தெரியும் எப்படி எந்த கேவலமான செயல்களெல்லாம் ஈடுபடுறாங்க. அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். எப்படி? நாங்கள் தான் எல்லாத்தையும் அதாவது நாகரிகம் பேரில் என்ன இருக்குது? எல்லாரும் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது, அதுதான் நாகரிகத்தோடைய உச்சகட்டம். அதுக்குன்னு தனி பீச்சே இருக்குது, அப்படி தானே? பீச்சுனா கடற்கரை இருக்குது அங்கே. அது என்னது? நாகரிகம். நீங்கள் அவங்களுக்கு கை கொடுக்கலன்னா நாகரிகமற்றவர்கள். அப்போ ஒவ்வொரு சமுதாயத்தும் ஒவ்வொரு நாட்டுடைய சூழ்நிலை எப்படி இருக்குமோ அதன் அடிப்படையில் அவர்கள் ரொம்ப மூலமழுங்கி அதன் காட்டுமிராண்டித்தனமாக வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இது எல்லாமே அல்லாஹ்வுடைய நியமத்தின் காரணமாக மட்டும்தான் நாம என்ன செய்யறோம், இப்படி இருக்கோம். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். எதுக்காக? அல்லாஹ் இந்த வேதத்தை அனுப்பியிருக்கான். இந்த வேதத்தை மட்டும் இல்லை, அலா அப்திஹி கிதாப், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அனைத்து ருசூல்மார்களையும் அனைத்து வேதங்களையும் அனுப்புனான். அப்போ கண்டிப்பாக இதற்காகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு புகழ் உண்டுமா இல்லையா? உண்டு, அப்படிதானே? ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தூதர்களை எதற்காக அனுப்பினான்? லியுக்ரிஜஹும் மினத் துலுமாத்தி இலன் நூர், மனிதர்களை இருளில் இருந்து வெளியேற்றி ஒளியின் பக்கம். அதன் காரணமாகத்தான் நாம அல்ஹம்துலில்லாஹ் இப்படி இருக்கும். கரெக்டுங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ஏன்? படைப்பினங்களை வணங்காம, படைப்பினங்களுடைய மறைவான உறுப்பையும் வணங்காம, படைப்பினங்கள்ல ஒரு படைப்பான மாடையும் கோழியையும் நாயையும் பூனையையும் எலியும் வணங்காம இந்த படைப்பாளனை வணங்குறதுக்கு காரணம் என்னது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தூதரை அனுப்பியதன் மூலமாகத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதான் சொல்றான், பல் கர்ன திக்ரஹு பிதிக்ரி நிஅமத்தி இன்ஸாலில் குதுப் கிதாப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கு உரியதுன்னு சொல்லிட்டு, அந்த எதுக்காக புகழ்? அல்லாஹ் இந்த வேதத்தை அனுப்பியதன் மூலமாக இந்த புகழ். வஸாலிஸ் அன்னஹு வஸப பில் உபூதிய்யா இது ஹிய மகாமு அதீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்ஸல கிதாப அலா அப்திஹி, யாரின் மீது இறக்கினான்? அப்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்துங்கிறான். மற்ற வார்த்தைகள் இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதுக்காக அப்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான்? ஏன்னா அல் உபூதியத்து தான் இருக்கிறதுலே சிறந்த அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனிதர் வந்து பெரிய ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாரு, சரிங்களா? அங்க பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடியவருக்கு அசிஸ்டண்டா இருக்கிறாரு. அல்லது துபாயில் உள்ள மன்னர் காலிதா அவருக்கு பிஏவா இருக்கிறாரு. அப்போ அவருக்கு எவ்வளோ பெருமையா இருக்கும். அவர் என்ன சொல்வாரு? நான் மன்னருடைய பிஏ, நான் மன்னர் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரன், நான் மன்னருடைய கிச்சனில் சமைக்கிற சமையக்காரன். பெருமையா இல்லையா அவங்களுக்கு? ஒருவேளை அந்த அந்த மன்னருடைய கிச்சனில் சமைக்கிறவன் நம்ம ஊருக்கு வந்தான்னா, நம்ம ஊரில் உள்ள ஒரு ஆளாக இருந்து அங்கே நம்ம ஊருக்கு வரும்போது எப்படி நடந்துப்பான்? இவர் யார் தெரியுமா? அங்கே உள்ள மன்னர் வீட்டிலேயே இவர் தான் கிச்சனில் சமைக்கிறவர், இவர் சமைச்சது தான் அவங்க சாப்பிடுவாங்க. பெருமையாக நினைக்கிறாங்களா இல்லையா? அப்போ இந்த உலகத்தை படைத்த அண்ட சராசங்களை படைத்த அல்லாவுக்கு அடிமையாக இருக்கிறது தான் மிகப்பெரிய அந்தஸ்து, மிகப்பெரிய கௌரவம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சிறப்பான அந்தஸ்தை கொண்டு வர்ணிக்கிறான். இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை, யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். அப்போ இதுதான் மிகப்பெரிய சிறப்பு. என்னது? வஸஃபஹு பில் உபூதியா. ஏன்னா இதுதான் மிகப்பெரியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அடிமை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வஐந்த கியாமத்தி பித்தாவா ஐந்த இஸ்ராஹி பிஹி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன் அல்லாஹு அலைஹி பில் இல்மி என்பகை யகூன அப்தன் லில்லாஹி தஆலா. யார் வந்து அல்லாஹ்வுடைய அடியாரா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன தேவை? கல்வி தேவை. அவங்களுக்கு கல்வி தேவை. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் மீது இந்த புத்தகத்தை இறக்கினான். வெறுமனே ஏடாக இருக்கல, மாறாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இறக்கினான். வமன்ன அலைஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை கொண்டு எல்லாத்தையும் கண்ணியப்படுத்தினான். குர்ஆனை கொண்டு அனைத்தையும் கண்ணியப்படுத்தினான். குர்ஆனை கொண்டு கண்ணியப்படாத ஒரு விஷயம் என்னன்னு சொல்லுங்க ஆகும். குர்ஆனை வச்சு கண்ணியமடையாத ஒரு விஷயம் நாம தான். எப்படி? உதாரணத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை வந்து கொண்டு போகிறதுக்கு தேர்ந்தெடுத்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதனால சையதுல் மலாயிக்காவாக மாறினார். எப்படி? மலக்குமார்களுடைய தலைவராக மாறினார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்குனதன் மூலமாக நபிமார்களுடைய தலைவராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறினாங்க. இந்த உம்மத்துக்கு இறக்குனதுனால இந்த உம்மத்து ஹைருல் உம்மாவாக மாறிச்சு. அப்போ குர்ஆன் இறக்கப்பட்டது, குர்ஆனுடைய தொடர்புடையது எல்லாமே எப்படி மாறிச்சு? சிறப்பாக மாறிச்சு. இந்த குர்ஆன் இறக்குறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்த மாதம் ரமதான் மாதம். ரமதான் மாதம் சிறப்புக்குரியதாக மாறிச்சு. அந்த இரவு சிறப்புக்குரிய இரவாக மாறிச்சு. எல்லாமே குர்ஆனோட தொடர்புடையது எல்லாமே சிறப்புக்குரிய மாறும்போது நாம் வந்து குர்ஆனோடே இருக்கிறோம். அப்போ யார் சிறப்புக்குரியவங்களா மாறல? ஹை எனவே அது போய்கிட்டே இருக்கு. من لوازم مقام العبودية وتسليم العبد أموره كله لله رب العالمين. யார் வந்து உண்மையிலே அல்லாஹ்வுக்கு அடியாராக இருக்கிறாரோ அவர் என்ன செய்யணும்னா தொடர்ச்சியாக அடியாராக இருக்கணும். எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து வேலை கிடையாது. என்ன வேலை? காலையில் 9 to நைட்டு 9 வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி. மீதி நேரம் நபியிலேருந்து நான் வந்து இந்த வேலையிலேருந்து வீட்டுக்கு போகிறேன், ஓய்வு எடுக்கிறேன், அதுக்கப்புறம் நார்மல் லைஃப். அப்படி கிடையாது. அப்போ அவர் அப்துன்னா எப்போதுமே அப்து. நாம யாரு? அப்து. எப்போதுமே அப்து. பள்ளிவாசல்ல இருக்கும்போது அப்து, பயான் கேட்கும்போது அப்து, வீட்டுக்கு போனோன்னே அப்து இல்லாமல் இருந்தோன்னா அதுக்கு பேர் என்னது? இப்போ உதாரணத்துக்கு நம்ம வேலைக்கு போகிறோம்னா நம்ம சைன் போடுவோம். நாங்கள் உங்ககிட்ட இருந்து இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் வேலை பார்க்குற மாதிரி. அதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்யலாம்னா ஃப்ரீயாக இருக்கலாம், அந்த வேலையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி அப்து கிடையாது. அப்துனா எப்போ? தூங்கும்போது அப்து தான். அப்படித்தானே? தூங்கும்போது அப்து தான்.
மனைவியோட உட்காந்து பேசும்போதும் அப்து தான், சக மனிதர்களோட உட்காந்து பேசும்போதும் அப்து தான், விளையாடும் போதும் அப்து தான், சாப்பிடும் போதும் அப்து தான். அப்ப என்ன, எல்லா நேரத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் எதையெல்லாம் சொன்னானோ, சாப்பிடும்போது என்ன செய்யணும், பேசும்போது என்ன செய்யணும், மனைவியோட உட்கார்ந்து இருக்கும்போது என்ன செய்யணும், அண்டை வீட்டாரோட என்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் யார் கடைபிடிக்கிறாங்களோ அவன்தான் அஸ்லம, அவன்தான் அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிந்தான். ஏன், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு கூறும்போது அஸ்லிம், நீ கீழ்ப்படிங்கும் போது அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், நான் அகிலத்தார் அதிபதியாக அல்லாஹ்விற்கு முற்றும் கீழ்ப்படிந்து விட்டேன். அப்படின்னா எல்லா நேரத்திலையும் கீழ்ப்படிந்தாங்க. தன்னுடைய புதல்வன் தானே, மகனை அறுக்கிறதுக்கு அவங்க கட்டளையிடும் போதும் கீழ்ப்படிந்தாங்க. போய் என்ன செய்யல, அதுக்கு நாடகமா இல்லை, கீழ்ப்படிந்தாங்க, செஞ்சாங்க. அப்போ எல்லா நேரத்திலையும் மனைவியும் பிள்ளையும் காட்டுல மக்களை புல்லு இல்லாத இடத்துல விட்டுட்டு வர சொல்லும் போதும் கீழ்ப்படிந்தாங்க. அப்போ எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கீழ்ப்படிந்தாங்களோ எல்லா நேரத்திலையும், அதே போல ஒரு அப்து எல்லா நேரத்திலையும் கீழ்ப்படியும் போது மட்டும்தான் அவனுடைய அந்தஸ்து உயரும். சரிங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க என்ன செய்யறான், அல் குர்ஆன் என்ன சொல்றான், வஸஃபஹு முனஸ்ஸல், அல்லாஹ் இறக்குனான் என்று சொல்றான். அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. அல் இஷாரத்து இலா உஜூபி கிதாப் வ ஜம்உ உஜூபன் கிஃபாயன் அல்லாஹு அல்லதி அன்ஸல ஹாதல் கிதாப், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கிதாபை இறக்கினான். ஏன் இறக்கினான்ங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல, ஏன் இந்த கிதாப் இறக்கப்பட்டதுன்னு என்ன சொல்றான்? ஏன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மன இச்சை மூலமா எதையும் பேசல. ஏன், இது இறக்கப்பட்டது. தான் கவிதை மூலமாக எழுதி இதை சொல்லல. ஏன், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டது. வேறொரு சூனியக்காரர்கிட்ட கேட்டு இது சொல்லல. ஏன், அன்ஸல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கினான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கினான் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் அல் கிதாபு முனஸ்ஸல் சொல்லப்படுது. கிதாப் இறக்கப்பட்டது. ஏன், சொந்த கதை இது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இட்டு கட்டப்பட்ட கதை கிடையாது. வஸஃபல்லாஹு தஆலா ஃபில் கிதாபி ஃபி ஆயத்தி சாபிகா பிஅதீ மினல் அவ்ஸாஃப், அல்லாஹ் நிறைய இடங்கள்ல இந்த குர்ஆனை பத்தி நிறைய இடங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். பி அன்னஹு முனஸ்ஸல் அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது இறக்கப்பட்டது அப்படிங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ச்சியா சொல்றான். வலம் யஜ்அல் லஹு இவஜா, அல்லாஹ் இதிலே எந்த ஒரு கோணலையும் ஆக்கல. அப்படின்னா என்னது, இந்த குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு கோணலும் ஆக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? கோணல் குறை மட்டும் இல்லை, வேற சரி, வேற பெர்ஃபெக்ஷன். எதுல எல்லாம் பெர்ஃபெக்ஷன்? எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ஷன். அல்லாஹ்வுடைய சட்டம் பெர்ஃபெக்ஷன். ஏன், நீதமா இருக்கும். அல்லாஹ் அநீதம் செய்யக்கூடியவன் அல்ல. எல்லா சட்டங்களும், அதாவது சொத்துரிமையா இருக்கட்டும், கொலைக்கு பழி வாங்குறதா இருக்கட்டும், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும், இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன அனைத்துமே நீதமானது. நீதமானது மட்டுமல்ல, வலம் யஜ்அல் லஹு இவஜா, இவஜான்னா அதுல அழுக்கு கிடையாது, அதுல அசுத்தம் கிடையாது. மற்ற மதங்கள்ல இருக்கக்கூடிய போல அருவருப்பான விஷயங்கள் இதுல கிடையாது. அப்போ எந்த ஒரு கேவலமான விஷயங்களும் இதுல கிடையாது. பரிபூர்ணமானது, முழுமையானது. சட்டங்கள்லையும் சரி, பார்வையிலையும் சரி, எல்லாத்திலையும் சரி. சில விஷயங்கள் நமக்கு என்ன செய்யலாம், புலப்படாம இருக்கலாம், அல்லது நமது உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். ஆனா உண்மையிலே அதுதான் நீதமானது. அன்தும் லா தஅலமூன் வல்லாஹு அஅலம் அன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு அதை பற்றி தெரியாது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு தெரியும். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்? சொல்றதுக்கு காரணம் என்ன? வஸா தக்ரஹு ஷையன் ஃபஹுவ கைருல் லக்கும், சில விஷயங்கள் உங்களுக்கு வெறுப்பா இருக்கலாம், உங்களோட உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். உதாரணத்துக்கு என்ன சட்டம்? கை வெட்டுறது கூட சில பேருக்கு ஏத்துக்க முடியும், சில பேருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கும். முஸ்லீம்களாகிய நாமளே ஏற்றுக்கொள்ள முடியாத சட்டம் இருக்கு. ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா மனதால ஏற்றுக்கொள்ள முடியாத சட்டம் விவாகரத்து. எப்படி, தன்னுடைய மனைவியை விவாகரத்து செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க திருமணம் முடிக்க முடியாது, வேற ஒருத்தன் தான் திருமணம் முடிச்சாதான் நீங்க திருமணம் முடிக்கும். மனதால நம்ம என்ன செய்ய முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா வாசான் தக்ரஹு ஷையன், சில விஷயங்களை நீங்க வெறுக்கலாம், ஃபஹுவ கைருல் லக்கும், அதுதான் சிறந்தது. வாசான் துஹிப்பு ஷையன், நீங்க சில விஷயங்களை விரும்பலாம்,
ஃபஹுஷர்ருலக்கும், அது உங்களுக்கு கெட்டது. அன்தும் லா தஅலம் வல்லாஹு அலம் அன்தும் லா தஅலம், உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு தெரியும். அப்போ எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன்ல எந்த ஒரு கோணலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கல. அகீதா ரீதியிலையும் கோணல் ஆக்கல. இந்த கோணல்லாம் யார்கிட்ட இருக்கு? குஃபார்கள்ட்ட. இந்த கோணல்லாம் யார்கிட்ட இருக்கு? யகூதிகள்ட்ட. இந்த கோணல்லாம் யாருகள்ட்ட இருக்கு? மஜூசிகள்ட்ட, யூதர்கள்ட்ட. ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை 3 கடவுள்களா ஆக்குனாங்க. அப்படிதானே? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைகள் பூட்டப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றி வேற ஒரு கடவுள்களை தெய்வங்களை ஆக்கி கொண்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையெல்லாம் இந்த மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை எல்லாம் அவங்க தங்களுக்கு மேல புகுத்தி கொண்டாங்க. அந்த மாதிரி கோணல்கள் இந்த விஷயத்துல எதுவுமே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது முழுமையான பண்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதே போல இந்த காஃபிர்கள் எதெல்லாம் இந்த குர்ஆனை பத்தி சொல்றாங்களோ, இது இட்டு கட்டப்பட்டது, இது முன்னோர்களின் கட்டுக்கதைகள், இது சூனியக்காரனின் கதைகள் என்று சொல்லப்படுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் மறுப்பு இது. வலம் யஜஅல் லஹு இவஜா, இதுல எந்த ஒரு கோணலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லல. அதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை பத்தி இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் கையிமன்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். கையிமன். இமாம் ஷங்கீத்தி ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்றாங்க, கையிமன்ங்கிறது என்னது? ஐ முஸ்தகீமன் லா மைல ஃபீஹி வலா ஸைக, அதுல சின்ன ஒரு வளைவு கூட கிடையாது, சின்ன ஒரு வளைவு கூட அதுல கிடையாது, சின்ன ஒரு கோணலும் கிடையாது. வலம் யஜஅல் லஹு இவஜா, எல்லா விஷயத்திலும் நேரானது, எல்லா விஷயத்திலும் நேராது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை முழுமையா புகழ்றான். எப்படி? வலம் யஜஅல் லஹு இவஜா, அது எந்த ஒரு கோணலும் ஆக்கல. கையிமன், அது எப்படி? கையிமன்னா உறுதியானது, கோணல் இல்லாதது. சரிங்களா? அதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? வஸஃபஹு பின் நதீரி பஅஸின் ஷதீதும் மின் லதுன், மிகப்பெரிய எச்சரிக்கையை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். லியுன்திர கௌமன், அது ஒரு யாரெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுக்கிறாங்களோ அவங்களுக்கு எச்சரிக்கை ஆகும். யாரெல்லாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவளுக்கு சுப செய்தியாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றான். அப்போ ஜமாத் ஆயத்துல் கரீமா வஸஃபல் குர்ஆன பில் பஷாரா வன் நதாரா, இந்த குர்ஆனுடைய பண்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை சொல்றான்? அது பஷாரத், சுப செய்தியும் சொல்லுது, அது எச்சரிக்கையும் சொல்லுது. ரெண்டு விஷயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை பத்தி சொல்றான். வமாகிதீன ஃபீஹி அபதா, இப்படி இந்த அளவுக்கு நம்ம போகணுமா? சுருக்கலாமா? சரி. மாகிதீன ஃபீஹி அபதா, அதுல அவர்கள் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள். வயத்தஹதுல்லதீன காலு வயுந்திருல்லதீன காலு இத்தஹதல்லாஹு வலதா மா லஹும் பிஹி மின் இல்மின் வலா லிஆபாயிஹிம். இது யார் சொல்றா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள் குழந்தைகளை ஆக்கி கொண்டார்கள் என்பதாக நசாராக்கள். ஏன்னா அந்த காலத்துல இந்த சூரா முழுக்க முழுக்க எதை பத்தி பேசுது? யகூதிகளை பத்தி, கிறிஸ்தவர்களை பத்தி. சரிங்களா? மா லஹும் பிஹி மின் இல்மின் வலா லிஆபாயிஹிம் கபரத் கலிமத்தன் தஹ்ருஜு மின் அஃப்வாஹிஹிம் யகூலு இல்லா கதிபா. சரிங்களா? அவங்க யாரு? முஷ்ரிகூன், அந்த யகூதிகள் நசாராக்கள் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு குழந்தைகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே பொய். அவங்க எந்த ஒரு அறிவும் இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்தி சொல்றது. அதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஃபலஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் துமினு பிஹாதல் ஹதீஸி அஸஃபா. இந்த இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? லஅல்லக பாகிஉன், நீ உன்னை நீயே அழித்துக் கொள்வாய் போல. எதற்கு? அவர்கள் ஈமான் கொள்ளாததின் காரணமாக ஃபலஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸி அஸஃபா, இந்த குர்ஆனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததின் காரணமாக நீயே உன்னை மாய்த்துக் கொள்வாய் போல இருக்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குது? சொல்றதுதான் நம்மளுடைய வேலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு கவலைப்பட்டிருக்காங்க அந்த சமுதாயத்தின் மீது. அப்போ ஒரு தாயி என்ன செய்யணும்? மக்கள் நேர்வழி வரலையேங்கிறது கவலைப்படணும். மக்கள் வழிகேட்டிலே இருக்கணும். நம்ம எப்போதுமே ஆலிமாவே இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. மக்கள் எல்லாமே நேர்வழிக்கு வரணும், மக்கள் எல்லாருமே கல்வி பெறணுங்கிறது தான் ஒவ்வொரு தாயோடைய இதா இருக்கணும். சரிங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை எந்த அளவுக்கு இருந்துச்சு? அவங்க இறந்து போயிடுவாங்க, அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லஅல்லக பாகிஉன்,
அப்போ நீ இறந்துருவிய, இதனாலேயே நீ கவலைப்பட்டு கவலைப்பட்டு இறந்துருவிய. ஏன்னா கவலைங்கிறது என்ன இதெல்லாம் ஏற்படுத்தும் சொல்லுங்க. சயின்ஸு ஃபார்மசி யார் படிச்சிருக்கா இல்லைங்களா? ஃபார்மசி படித்தவங்கல்ல. ஒரு கவலை வந்து ஒரு மனிதனை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆற்றும். அது இந்த ஸ்ட்ரெஸ் மூலமாக மூளையில் பாதிப்பு ஏற்படும், உடம்பு ரீதியாக பாதிப்பு வரும். இந்த கவலை மிகப்பெரிய வந்து பின்விளைவை கொண்டு போகும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிள்ளையோட அந்த வாழ்வு சரியில்லைன்னா தாய் கவலைப்பட்டே வேற லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கவலைங்கிறது ஒரு மனிதன் என்ன செய்யும், அழிவுக்கு கொண்டு செல்லும். அதனால தான் ஃபலஅல்ல கபாஹியும், இந்த கவலை வந்து இந்த கவலையினால நீனே அழிந்துருவ போல இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அப்போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயத்தின் மீது எந்த அளவுக்கு கவலைப்பட்டிருப்பாங்க. அந்த சமுதாயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன செஞ்சிச்சு? ஒன்றுமே செய்யலை. என்ன செஞ்சாங்க? பொய்ப்படுத்தினாங்க, குடலை தூக்கி மேலே போட்டாங்க. இருந்தாலுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயத்தின் மீது கோபம் கொண்டாங்களா? கிடையாது. மாறாக என்ன செஞ்சாங்க? கவலை தான் பட்டாங்க. இதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுதா? இந்த இவ்வளோ பண்ணியுமே கொஞ்சம் கூட கோபம் இல்லாமல் அவங்க மேலே கவலைப்படுறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவங்களா இருப்பாங்க. தாயிஃப்ல அவங்க விரட்டி அடிக்கப்பட்ட பிறகும் மலக்கு வந்து என்ன செய்வாங்க, ரெண்டு மலையோட சேர்த்து அவங்களை இது பண்ணட்டுன்னு சொல்லும் போதும் என்ன சொன்னாங்க, பின்னாடி வரக்கூடிய என்ன செய்வாங்க, ஏற்றுப்பாங்க. ஆமாம். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உன்னை அகிலத்தாருக்கு ரஹ்மத்தா, அருக்கொடையாகத்தான். அருக்கொடைங்கிறது ரஹ்மத்துக்குள்ள வருமா தெரியல, ரஹ்மத்தாக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கான். அதனால தான் இந்த சமுதாயத்தின் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலைப்பட்டாங்க. எப்போ அவங்க கோவப்படுவாங்க? அல்லாஹ்வுடைய மார்க்கம் எங்க வந்து இழிவுபடுத்தப்படுதோ, அல்லாஹ்வுடைய மார்க்கம் எங்க வந்து நொறுக்கப்படுதோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எங்க கோணலாக்கப்படுதோ அந்த இடத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் கொண்டாங்க. தனக்காக அவங்க எப்போதுமே கோபம் கொண்டது அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்னா ஜஅல்னா அலா மல் அர்தி ஸீனத்தல் லஹா லினப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் இந்த பூமியின் மீது ஆக்கிய அனைத்தையுமே நாம் எதற்காக ஆக்கியிருக்கோம்? ஜீனா, அலங்காரமாக. அலங்காரம்னா என்னது? வீட்டுக்கு எப்படி சோடிப்போமோ அதே போல தான் குழந்தைகளும் ஜீனா, அலங்காரங்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அலங்காரமா எதுக்கு ஆக்கியிருக்கா? லினப்லுவஹும், அந்த அலங்காரத்தை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிப்பதற்காக. எதுக்கு சோதிப்பதற்காக? அய்யுஹும் அஹ்ஸனு அமலா, யார் சிறந்த அமல் செய்யறாங்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல என்ன சொல்ல, அதிகமான அமல் சொல்ல, அய்யுஹும் அக்ஸரு அமலான்னு சொல்ல, யார் அதிகமா அமல் செய்யறாங்கன்னு சொல்ல, யார் சிறந்த அமல் செய்யறாங்க. அப்போ அதிகமாக செய்யக்கூடிய அமல் வந்து சொர்க்கத்துக்கு கொண்டு போகும் கிடையாது. அப்போ சிறந்த அமல் யார் செய்யறாங்களோ அந்த சிறந்த அமல் எப்படி இருக்கணும்? ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நிபந்தனை இருக்கு, 2 நிபந்தனை. ஒன்று என்னது? இஹ்லாஸ், உள தூய்மை. 2வது என்னது? சுன்னாவை பின்பற்றி இருக்கணும். இஹ்லாஸ் மட்டும் இருந்து சுன்னாவை பின்பற்றி இல்லைன்னா அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. சுன்னாவை பின்பற்றி இஹ்லாஸ் இல்லைன்னா அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ 2 நிபந்தனை. ஒன்றும் முழுமையாக இஹ்லாஸ், இன்னொன்று என்னது? சுன்னாவை பின்பற்றி இருக்கணும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு சஹாபாக்கள்கிட்ட இந்த 2 பண்புமே இருந்துச்சு. முழுமையாக இஹ்லாஸ் இருந்துச்சு, முழுமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிமுறையிலே அமல் செஞ்சாங்க. ஆனால் இந்த ஹவாரிஜ் கூட்டத்திட்டா ஒன்று இருந்துச்சு, ஒன்று இல்லை. என்ன இருந்துச்சு? இஹ்லாஸ் மட்டும் இருந்துச்சு, சுன்னா இல்லை. அதனால அவங்க எங்கே போனாங்க? நரகத்துக்கு போனாங்க. அப்போ நம்ம கண் எதிரே 2 சமுதாயம் இருக்கு. ஒன்றும் சஹாபாக்கள், இன்னொன்னும் ஹவாரிஜீன்கள். அப்போ ஹவாரிஜீன்களுடைய இஹ்லாஸ் இல்லாமல் இல்லை, முழுமையாக இஹ்லாஸ் இருந்துச்சு. முழுமையாக அல்லாஹ்வுக்காகவே போர் செஞ்சாங்க, அல்லாஹ்வுக்காகவே உயிர் தியாகம் பண்ணாங்க. ஆனால் உயிர் தியாகம் பண்ணது பலன் அளிச்சுதா? கிடையாது. அப்போ அவங்க இஹ்லாஸோட தானே பண்றாங்க. அவங்களோட நீங்க எப்படி குறை சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம்னா, எந்த இஹ்லாஸ் இருந்தாலுமே அது சுன்னா மூலமாக சுன்னாவோட இல்லைன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அடிப்படையில் இல்லைன்னா அது என்ன செய்யாது? அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. சின்ன உதாரணம் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். என்னது? இப்போ அதான் சொல்றாங்க. அதான் சொல்லும் போது என்னது? முன்னாடி என்ன சொல்லுவாங்க? சுன்னத் ஜமாத்துடைய பள்ளிகள்லாம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மது சொல்லிட்டு அல்லாஹ் அக்பர் சொல்லுவாங்க. சரிங்களா? அதான்ங்கிறது இபாதத், அது உலக வழக்கம் கிடையாது. அப்படிதானே?
அதான்ங்கிறது இபாதத். ஏன்? ஷர்த்து மின் சுரூத்தி ஸலா, தொழுகைக்கான நிபந்தனையில் ஒன்றும் அதான், அப்படிதானே? அப்போ அதான் இபாதத்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி காட்டி தந்தாங்களோ அப்படி சொல்றது. அப்போ இஹ்லாஸோட அதான் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அடிப்படையில் அந்த அதான் இல்லைன்னா ஏற்றுக்கொள்ளப்படாது, மாறாக அது பிதத். நம்ம என்ன சொல்றோம்? இப்ப சாப்பிடும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இஹ்லாஸோட சொல்றோம், ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தது என்னது? பிஸ்மில்லா. நீங்க பிஸ்மில்லான்னு சொல்லுங்க. அர் ரஹ்மான் அர் ரஹீம்ங்கிறது அல்லாஹ்வுடைய பெயர் தான். அல்லாஹ்வுடைய பெயர் சொன்னாலுமே அந்த இடத்துல அது என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை அல்ல. அப்போ நம்மளுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படணும்னா ரெண்டு, ஒன்னும் இஹ்லாஸ், இன்னொன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அடிப்படையில இருக்கணும். ஐயுஹும் அஹ்ஸன் அமலா, அஹ்ஸன் அமல்னா இதுதான். அஹ்ஸன் அமல்னா அதிகமான அமல் செய்ய வேண்டியது இல்லை, நல்ல அமல், சிறந்த அமல். அந்த அமல் எப்படி இருக்கணும்? இஹ்லாஸோட இருக்கணும், சுன்னாவோட இருக்கணும். அதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மக்களை பத்தி பேசுறான். அந்த மக்கள் யாரு? இளைஞர்கள். ஃபஆவு இலல் காஃபி யன்ஷுரு லக்கும் ரப்புக்கும் மின் ரஹ்மத்திஹி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன்ல முழுக்க ரஹ்மத்தை பத்தி பேசுறான். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ரஹ்மத் ரஹ்மத். வ யுஹய்யி லக்கும் மின் அம்ரிக்கும் மிர்ஃபகா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில இளைஞர்களை பத்தி பேசுறான். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ இன்னா லா நுதீ அஜ்ரல் மன் அஹ்ஸன அமலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இளைஞர்களை பத்தி பேசினதுக்கு அப்புறம் என்ன சொல்றான்? யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்கிறார்களோ, நல்ல அமல் செய்யல அஹ்ஸன அமலா, சிறந்த அமல் செய்கிறார்களோ அவருடைய அமல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீணடிக்க மாட்டான். அப்போ அஹ்ஸன் அமல்ங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த மாதிரி அமல் செய்யக்கூடியவங்களுடைய அமலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீணடிக்க மாட்டான். நம்ம நிறைய இருக்கு அந்த இதோடைய தஃப்சீர், நம்ம கொஞ்சம் கடந்து போயிடுவோம். ஏன்னா அப்படி பார்த்தோம்னா நம்ம வந்து சூரா காஃபை முடிக்கவே முடியாது. சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெரிய என்னதுன்னா பெரிய ஒரு வல்லமை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குத்ரத். குத்ரத்னா என்னது? சக்தி. அவனுடைய பவர் தமிழ் என்னது? சக்தி. அல்லாஹ்வுடைய முழுமையான ஆற்றலை இந்த சூரா மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கேட்கிறான், அம் ஹஸிப்த அன்ன அஸ்ஹாபல் கஃபி ரகீம், நீ எண்ணிக்கொண்டாயா அந்த குகைவாசிகள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று? கானு மின் ஆயாத்தினா அஜபா, அவர்கள் நம்முடைய அத்தாட்சிகளில் ஆச்சரியமானவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அத்தாட்சிகள் நிறைய இருக்கு, ஏகப்பட்ட அத்தாட்சிகள் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலேயே நிலா பிளக்கப்பட்டதா இருக்கட்டும், அல்லது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டதா இருக்கட்டும், அல்லது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாறையை உடைச்சது, அதுல கிஸ்ரா கைசருடைய இதெல்லாம் தெரிந்ததா இருக்கட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விரலுக்கு நடுவுல இருந்து நீர் வந்ததா இருக்கட்டும், ஒரே பாத்திரத்துல. அதுக்கு மேல என்னதுன்னா குர்ஆனே மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில ஒண்ணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அம் ஹஸிப்த அன்ன அஸ்ஹாபல் கஃபி ரகீம், இங்க வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து அந்த குகைவாசிகளை பத்தி பேசும்போது, அந்த குகைவாசிகள் தூங்கி கொண்டிருந்த குகைவாசிகள் கானு மின் ஆயாத்தினா அஜபா, எங்களுடைய அத்தாட்சிகள்ல ஒருவராக இருந்தார். அத்தாட்சிகள்ல ஆச்சரியப்படக்கூடிய அத்தாட்சிகள்ல ஒரு அத்தாட்சியாக அவங்க இருந்தாங்க. எப்படி? அஃபலம் யஸீர், அதாவது அவங்கள பத்தி சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இது ஆவல் ஃபித்யத்து இலல் காஃபி, அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த இளைஞர்கள், அந்த இளைஞர்களுடைய பேர் இங்க குறிப்பிடப்படலை, அந்த இளைஞர்களுடைய ஊர் குறிப்பிடப்படலை, குகை மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கு, கூட நாய் குறிப்பிடப்பட்டிருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் எந்த காலத்துல வாழ்ந்தாங்கன்னு குறிப்பிடப்படலை. நீங்க நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு மரத்துக்கு பக்கம் நெருங்கினாங்கன்னு வரும், ஆனா எந்த மரம் சொல்லப்படாது. சரிங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் கம்பு வச்சிருந்தாங்க, எந்த கம்பு சொல்லப்படாது. கப்பல் செஞ்சது யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். எந்த மரத்துல இந்த கப்பல் செஞ்சாங்க, அதனுடைய வடிவம் என்ன செய்யப்படாது, சொல்லப்படாது. அதிகமான இடங்கள்ல அவங்களுடைய பெயர்கள் யாரும் வராது. அஸ்ஹாபுல் ஜன்னத்தை, 2 தோட்டக்காரர்கள் தான் வரும், பெயர் வராது. ஏன்? அது முக்கியம் கிடையாது, பெயர்கள் முக்கியம் கிடையாது. முக்கியம் என்னது? அல்-இப்ரா, படிப்பினை. அந்த சம்பவத்திலிருந்து நமக்கு என்ன படிப்பினைங்கிறது தான் நமக்கு முக்கியம். சரிங்களா?
அந்த இளைஞர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள பத்தி சொல்லும்போது இளைஞர்கள் சொல்றான். இன் அஸ்ஹாபல் கஹ்ஃப், அவர்கள் என்னது? ஃபித்யத்துன், அவர்கள் இளைஞர்கள். ஏன் அவர்களுடைய பண்பை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்? ஏன்னா இளைஞர்களுக்கு இந்த மார்க்கத்துல மிகப்பெரிய பங்கு இருக்கு. இளைஞர்களுக்கு இந்த மார்க்கத்துல மிகப்பெரிய பங்கு இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இளைஞர்கள் தான். எல்லா நபிமார்களும் இளைஞர்கள் தான். நம்ம ஏற்கனவே இதை பத்தி நிறைய என்ன செஞ்சிருக்கோம், பார்த்துருக்கோம். எல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எல்லா நபிமார்களும் அனுப்பப்பட்டது தங்களுடைய இளமை காலத்துல தான். யாருமே வயதான காலத்துல அனுப்பப்படல. குல்லமா பலக அசுத்தஹும் ஃபஆதைனாஹுல் கிதாப வல் ஹிக்மா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அவர்கள் எப்போது தங்களுடைய வாலிப பருவத்தை, அதாவது அந்த திடகாத்திர பருவத்தை அடையும் போது நாம் அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்தோம். இப்னு மசூத் ரலியல்லாஹு அந்த ஆயத்துக்கு சொல்லும் போது அவர்கள் இளைஞர்கள், அதாவது எல்லா நபிமார்களும் இளைஞர்கள் இளமையிலே அனுப்பப்பட்டார்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள பத்தி சொல்லும் போது அவங்க என்ன செய்யறாங்க, ஒதுங்கிடுறாங்க. அது எப்போ அந்த காலம் நடந்தது? பனு இஸ்ரேலோட இதுல. சரிங்களா? நம்ம ஏற்கனவே அதனுடைய அறிவிப்பு சொல்லியிருந்தோம். எப்போ அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஹவாரியுன்கள்னா அவங்களுடைய உதவியாளர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்படி தோழர்கள் இருந்தார்களோ அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தோழர்கள் தான் இவர்கள் அப்படிங்கிற ஒரு ரிவாயத் அறிவிப்பு இருக்கு. அதுல எண்ணிக்கை கிடையாது. எண்ணிக்கை இதுல கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனா சரியான எண்ணிக்கை என்ன, 7ங்கிறதுல உலமாக்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? இதுல கூடுதலா என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அந்த நாய் எதுக்காக இந்த குர்ஆன்ல வந்துச்சு? அந்த நாய் எதற்காக இந்த குர்ஆன்ல வந்துச்சு? யாரா சொல்ல முடியுமா? தௌஹீதுக்கு யார் உதவி செஞ்சாலும் அவங்களும் நினைவு கூறப்படுவாங்க. அது நாயா இருந்தாலும் அது ஈஸியா சொல்லலாம். அப்படித்தானே? அப்போ இங்க முக்கியம் என்னது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கானு மின் ஆயாத்தினா அஜபா. அதுக்கப்புறம் இது ஆவு ஃபித்யத்து இலல் காஃபி காலு ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா வ ஹய்யின் லனா மின் அம்ரினா ரஷதா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க என்ன சொன்னாங்கங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். என்ன சொன்னாங்க? காலு ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா, யா அல்லாஹ் உன்னிடமிருந்து நாங்கள் ரஹ்மத்தை கேட்கிறோம். வ ஹய்யின் லனா மின் அம்ரினா ரஷதா. ரஷதுனா என்னதுன்னா நேர்வழி. அந்த நேர்வழியில உறுதியா இருப்பது. இதுல இருந்து என்ன தெரியுது? வயன்பகி ஐயகூன முஸ்லிம் லா சியமா தாஇயா ஐயதரப்பசு பி. ஒவ்வொரு தாயா இருக்கட்டும், ஒவ்வொரு முஸ்லீமா இருக்கட்டும், ஒவ்வொரு ஆலிமா இருக்கட்டும், அவங்க அல்லாஹ்விடத்தில் நேர்வழி கேட்பது கட்டாயம். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய விரலுக்கு நடுவுல தான் என்ன இருக்கு, அடியாருடைய உள்ளங்கள் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடியார் சொர்க்கத்துடைய அமல் செஞ்சுக்கிட்டே வருவாரு. ஹத்தாமா யகூனு பைனஹு வ பைனா இல்லா திராம். அந்த சொர்க்கத்துக்கும் அவருக்கும் மத்தியில ஒரு முழந்தான் இருக்கும். ஃபயஸ்பிகு அலைஹில் கிதாப், அவருக்கு அந்த விதி முந்திரும். ஃபயஅமல் அமல் அஹ்லின் நார், நரகத்துடைய அமல் செஞ்சு நரகத்துக்குள்ள போயிடுவார். ஒரு அடியார் நரகத்துடைய அமல் செஞ்சுக்கிட்டே வருவார். கடைசியில் அவருக்கு விதி என்ன எழுதப்பட்டிருக்கோ அது வரும். அப்புறம் சொர்க்கத்துடைய அமல் செஞ்சு சொர்க்கத்துக்குள்ள போயிடுவார். அப்போ கடைசி முடிவு யாருக்குமே தெரியாது. ஒரு ஆள் இன்னதான் இருக்கிறாரு, அவர் வழிகேட்டில் இருக்கிறார், அவர் நரகவாதின்னு யாருமே சொல்ல முடியாது. அவர் வழிகேட்டில் இருப்பாரு, நீங்க அவரை வழிகேடுன்னு சொல்லலாம். நாளைக்கு நாம வழிகேட்டில் இருந்து அவரு நேர்வழியில இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடியவரை திசை திருப்போம். இன்னைக்கு நாம நேர்வழியில இருக்கிறோன்னா அது அல்லாஹ்வுடைய பெரிய நியமத். அந்த அல்லாஹ்வுடைய நியமத்தை நாம தொடர்ச்சியா கேட்கணும். இருந்துகிட்டு வேற ஆளை அவர் வழிகேடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நாளைக்கு நாம என்ன செய்யலாம், வழிகேடலாம், அவரு சரியான பாதைக்கு வரலாம். அப்போ ஒரு தாயியா இருக்கிறவர் அவர் தொடர்ச்சியாக மக்களுக்கு எச்சரிக்கை செஞ்சாலுமே, அடுத்தார இவருடைய வழிகேடு இன்னாட்ட இருந்து எச்சரிக்கையா இருக்குன்னு சொன்னாலுமே அவர் என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட இருந்து நேர்வழியை கேட்டுக்கொண்டே இருக்கணும். யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபி
அலா தீனிக்க, சப்பித் குலூபனா அலா தீனிக்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட அவங்க என்ன செய்யறாங்க, கேட்குறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபதரப்னா அலா ஆதானிஹிம், அவருடைய காதுகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரையிட்டான். எதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரையிட்டான்? எந்த ஒரு சத்தமும் அவர்களை என்ன செய்யக்கூடாது, உசிப்பிடக்கூடாது. சும்ம பஅஸ்னாஹும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள பற்றி சொல்கிறான். சும்ம பஅஸ்னாஹும், பிறகு நாம் அவர்களை எழுப்பினோம். இது என்னது, அந்த மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை எப்படி எழுப்புவாங்கிறதுக்கான அத்தாட்சி. நிறைய இடங்களில் பார்க்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு மனிதர் நடந்து போவாது, அந்த ஊர் எப்படி இருக்கும், புரட்டி போட்ட மாதிரி இருக்கும். அண்ணா யுபஅஸுல்லாஹ் ஹாதில், எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை திருப்பி உயிர் பெற்பான்னு கேட்கும்போதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபஅமாத்தஹு மியத ஆம், அவரை மன்னிக்க வச்சு அவருடைய கழுதை இருந்து அப்புறம் என்ன செய்வான். இதெல்லாம் மறுமை நாளோடைய இது விஷயம், மறுமை நாளில் எப்படி எழுப்பப்படும் அப்படிங்கிறது. அப்போ இந்த சூரா முழுக்க தௌஹீதை பற்றி, மறுமை நாளை பற்றி, இணை வைப்பவர்களை பற்றி, இணை வைப்பவர்களுக்கு என்ன கூலி இந்த உலகத்தில் கிடைக்கும், ஏகத்துவத்தை பற்றி, ஏகத்துவத்துக்கு யார் இந்த தௌஹீதை கொண்டு நடக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்துல என்ன கூலி கிடைக்கும், மறுமையில என்ன கூலி கிடைக்கும். நீங்க ஒட்டுமொத்த குர்ஆன் எடுத்தாலுமே இந்த 5 விஷயம் தான் இருக்கும். என்னதுலாம், தௌஹீத், சரிங்களா, அல்லாஹ்வுடைய பேர் பண்புகள், அல்லாஹ்வுடைய ருபூபியத், அல்லாஹ்வுடைய உலூஹியத், அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத், சரிங்களா, முதல்ல தௌஹீத். ரெண்டாவது என்ன இருக்கும், இந்த தௌஹீதை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்துல என்ன கிடைக்கும். அதே போல இந்த தௌஹீதில் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளலையோ அவங்களுக்கு இந்த உலகத்துல என்ன கிடைக்கும். யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களுக்கு மறுமையில என்ன கிடைக்கும், யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளலையோ அவங்களுக்கு மறுமையில என்ன கிடைக்கும், இழிவு தான் கிடைக்கும். அஞ்சாவது என்னது, இந்த தௌஹீதை முழுமைப்படுத்துவதற்கான காரணங்கள். அது என்னது, கட்டளைகள், ஜகாத் கொடுக்கிறது, நோன்பு வைக்கிறது, தொழுகிறது, இதெல்லாம். இதை தாண்டி குர்ஆன்ல வேற எதையுமே நாம பார்க்க முடியாது. அப்போ முழுக்க முழுக்க இந்த சமுதாயம் உருவாக்கப்பட்டது, இந்த சமுதாயம் படைக்கப்பட்டது நோக்கம் என்னது, தௌஹீத். அந்த தௌஹீதைத்தான் இந்த சூரா முழுக்க முழுக்க பேசுது, சரிங்களா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக், நாம் உமக்கு ஒரு சத்திய செய்தியை சொல்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்றான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது, சரிங்களா. அப்போ என்ன சொல்றான், நஹ்னுங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி சொல்றான். அதாவது அது எதுக்காக நஹ்னு, நாங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் அப்படின்னா கண்ணியத்திற்காக, தஅதீம், கண்ணியத்திற்காக. ஆனால் நான் சொல்லலாம், ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நஹ்னு நஸ்ஸல்னா, நாம் இறக்கினோம், நாங்கள் இறக்கிறோம் சொல்றதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஒரு தஅதீம், கண்ணியத்திற்காக. அல்லாஹ் சொல்லிட்டு என்ன சொல்றான், இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் இளைஞர்கள், ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா, அவர்கள் தன்னுடைய இறைவனை ஈமான் கொண்டார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழியை அதிகப்படுத்தினான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்துல சொல்லும்போது வல்லதீன இஹ்தது ஸாதஹும் ஹுதா, யார் நேர்வழி பெற்றார்களோ, யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழி அதிகப்படுத்துவான். அதே போல வ ஆதைனாஹும் அத்தக்வா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு தக்வாஹும், அவங்களுடைய தக்வாக்களை கொடுப்பான். அதுக்கு என்ன அடிப்படை, ஈமான் கொள்ளணும். அந்த ஈமான் எப்படி இருக்கணும், நேர்மையா இருக்கணும், சரியா இருக்கணும். வயஹ்தீஹிம் ரப்புஹும் பிஈமானிஹிம், அவருடைய ஈமானின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு என்ன செய்வான், நேர்வழி கொடுப்பான். சூரத் யூனுஸ்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவர்கள் ஈமான் கொண்டதின் காரணமாக நாம் நேர்வழியை அதிகப்படுத்தினோம். வரபத்னா அலா குலூபிஹிம் இத் காமு, அவர்களுடைய உள்ளத்துல நாம் ரபத்துங்கிறது என்ன அர்த்தம்னா உறுதிப்படுத்துதல், உறுதிப்படுத்துதல். என்ன சொல்லலாம், ரபத்னா ஒரு முழுமையான வார்த்தைன்னா எல்லா விதத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள உறுதிப்படுத்துறான். அவங்களுடைய பேச்சிலையும், அவங்களுடைய செயல்லையும், அவங்களுடைய ஈமான்லையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உறுதிப்படுத்துறான். நேர்வழியை அதிகப்படுத்தினான். நேர்வழி அதிகப்படுத்தினா, நேர்வழியில அதிகப்படுத்தினான்னா எனக்கு தெரியல. அதிகப்படுத்தினா நேர்வழி எப்படி அதிகப்படுத்துறது, சொல்லலாம், ஆனா அது கரெக்டாங்கிறது நமக்கு தெரியாது. நான் சொல்லிடுறேன், ஆனா அதுதான் உண்மையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா உண்மை என்ன தப்பா நம்ம சொன்னோம்னா நம்ம தான் நாளைக்கு என்ன செய்வோம்,
அதனால தெரியாதுன்னு சொல்றது சிறந்தது. ஆமாம். அஸ்ஸபாத் யஸ்தஹிக்கு லில் இஷாதத். எப்போ பை இது பண்ணும்? 5 நிமிஷம் பிரேக்கா? 5 நிமிஷம் முடிச்சு. சரி சரி. அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்களுடைய ரபத்னா ஃபி குலூபிஹிம் இத் காமு ஃபகாலு ரப்பனா ரப்பு ஸமாவாதி வல் அர்தி லன் நதுஅ மின் தூனிஹி இலாஹா. அதாவது அவங்க என்னுடைய ரப்பு இறைவன் தான் அப்படின்னு சொன்னதின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய உள்ளத்தில் உறுதிப்படுத்தினான் ஈமானை. அதுக்கப்புறம் என்னது? லக்கது குல்னா இதன் ஷததா. அவர்கள் என்ன செய்வாங்க? அல்லாஹ்வை தவிர்த்து வேறு கடவுள்கள் இருக்கு சொன்னால் கண்டிப்பாக அவர்கள் வழிகேட்டில் இருப்பார்கள். ஹா உலாயி கௌமுனா. அவர்கள் என்ன சொல்றாங்க? அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப், இவர்கள் எங்களுடைய கூட்டம். என்ன செஞ்சாங்க? இத்தஹது மின் தூனிஹி இலாஹா. அவர்கள் ஓடி வந்ததின் காரணம் என்ன? தௌஹீத். அவங்க யாரா இருந்தாங்க? அந்த காலத்துல வாழ்ந்த மிகப்பெரிய பணக்காரருடைய பிள்ளைகளா இருந்தாங்க. அந்த பணக்காரருடைய பிள்ளைகள் எல்லாமே என்ன செஞ்சாங்க? எல்லாத்தையும் விட்டு என்ன செஞ்சாங்க? குகைக்கு வந்து ஒதுங்கினாங்க. அவங்க வரும்போது நேரம் மாலை நேரம். சரிங்களா? அப்போ அந்த நாய் கூட வந்துச்சு. சரிங்களா? அந்த குகையில் என்ன இருக்கு? பெட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது, வசதி கிடையாது, ஃபேன் கிடையாது, எதுவும் கிடையாது. அவங்க வந்தது நோக்கம் என்னது? தௌஹீதுக்காக. ஷிர்க்ல இருந்து விலகி, இதுதான் முழுமையான தௌஹீது. என்ன தௌஹீது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை இட்டது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மில்லாவை, மார்க்கத்தை பின்பற்றுமாறு. ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்தை பின்பற்றணும்? மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் ஹனீஃபாக இருந்தது. ஹனீஃபானா என்னது? ஷிர்க்கை விட்டு விலகி தௌஹீதின் பக்கம் செல்வது. அதுதான் முழுமையான மார்க்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள் சொல்ல, மாறாக வஅபுதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத், நீங்க அல்லாஹ்வை வணங்குவதோடு எதெல்லாம் அல்லாஹ்வை தவிர்த்து வணங்கப்படுதோ அதை விட்டும் விலகுவது. விலகலன்னா தௌஹீத் இல்லை. அப்போ அல்வலா அல்பரா, வெறுத்தலும் நேசித்தலும். வெறுத்தல் என்னது? அல்லாஹ்வை தவிர்த்து வணங்கப்படக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் நாம மறுக்கணும், வெறுக்கிறோம். யாரெல்லாம் அல்லாஹ்வை தவிர்த்து வணங்குறாங்களோ அவங்கள நாம என்ன செய்யறோம்? வெறுக்கிறோம். யாரை நேசிக்கிறோம்? அல்லாஹ்வை நேசிக்கிறோம். யாரெல்லாம் ஈமான்தாரிகளா இருக்கிறாங்களோ, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு இருக்கிறாங்களோ அவங்கள. அந்த விஷயத்தை இவங்க செஞ்சாங்க. யாரு? அஸ்ஹாபுல் கஹ்ஃப். ஷிர்க்கை விட்டும் ஷிர்க் வாசிகளை விட்டும் ஒதுங்கி குகைக்கு வந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் காரணமாக என்ன செஞ்சான்? அவங்களுக்கு உறுதியை கொடுத்தான். வமன் அத்லம மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபா. ஓகே, ஒரு பேஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க.